போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற எல்லா பண்ணும் இப்போ வரப்போற ஸ்கிட்லையும் இருக்கும். பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு. டிபேட் வேணுமா, அதுவும் இருக்கு. சூப்பருங்க. அப்ப பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாமா? பார்க்கலாம். நன்றி. சிரிக்கலாம், பறக்கலாம், இலக்கைகள் முளைக்கவே மிதக்கலாம், முடிக்கலாம், கவலைகள் மறக்குமே. சிரிக்கலாம், பறக்கலாம், இலக்கைகள் முளைக்கவே மிதக்கலாம், முடிக்கலாம், கவலைகள் மறக்குமே. சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் சிரிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். ஹலோ, நிறுத்து. அவ்வளோ பெரிய சீனியர்லாம் இங்கே இல்லை. எங்கள் ஷோக்கு ஆடிஷன் நடத்தினவங்க 4 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்க உங்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண பேர் உங்களை வச்சு செய்ய போகிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறவர் யாரு தெரியுமா? யாரு? பராசக்தி ஹீரோடா. இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. பூமிகளும் பிரிஞ்சுகளும் நிறைந்த இந்த பெஞ்ச் நிலுவரில் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓட நினைக்கும் என் அல்ப குழந்தைகளில் நானும் ஒருவன். என் பெற்றோர்கள் பிறந்த நாடு இந்தியா, பிழைத்திருந்த நாடோ அமெரிக்கா. தமிழ் என்றால் வாட் என்னும் கேட்கும் என்னை 1 மணி நேரம் தமிழ் படித்து வா என்று தமிழ் பள்ளிக்கு அனுப்பினார்கள். அமெரிக்கா வென்றது என் குற்றமா அல்லது தமிழ் புரியாதது என் குற்றமா? ஓடினேன் தமிழ் பள்ளிக்கே ஓடினேன். அப்போ கால் ரொம்ப வலிச்சிருந்து வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேங்க. நன்றி, வணக்கம். நம்ம சிவாஜி சாரோட பேச்ச கேட்டதும் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட்டுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கட்டா? கொடு. வாடா என் மச்சி, பழக்க பஜ்ஜி, உன்னோட பிச்சி போட்டுடுவேன் பஜ்ஜி. மார்னிங் சாப்பிட்டேன் புட்டு, நமக்கிட்டு வாங்கின திட்டு. மரத்துக்கு வேற முக்கியம், நமக்கு சோர்தான் முக்கியம். பாயசத்துல இருக்கும் முந்திரி, சண்டேனா லேட்டா எந்திரி. கடலுக்கு இருக்கும் நண்டு, தெரிஞ்சுக்கிடா மண்டு. மணியும் இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் 2 8 எடனக்குனக்கா. டியா சார் தூள் கல்பிட்டாரு. அடுத்தது யாரு? என்ன மக்களே, இசைமலையில் நனைய நீங்கள் தயாரா? இப்ப இங்க வரப்போற பொண்ணு தான் எக்ஸாம் ஹால்ல பட்ட பாட்டாக பாட போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். எக்ஸாம் ஹால் உள்ள போன சார் கேட்ட கொஸ்டின் காணும். விட்டு ஏதம் கொண்டு வரல ஃப்ரெண்ட கேட்ட அவனோ தெரியல. கொஞ்ச நேரம் கொண்ட கொண்டு போன அப்புறம் நார்மலாவே ஆன.
பார்த்து கத்தினாலும் ஒருத்தர் கூட ஆன்சர் சொல்ல நைனிக்காது 1 மார்க் ஆச்சும் காட்டுங்கடி 5 மார்க் விட்டிருந்தா என்கிட்ட தான் போடுங்கடி இப்போ வந்து என்ன பண்றது என்பா அப்பதை நீ ஒழுங்கா படிக்கணும் கிளாஸ ஒழுங்காக விதிக்கணும் டீச்சர் சொன்னா கேட்டுக்கணும் என்னங்க பாட்டு எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணப்பா. ஃபைனலா நீங்க கொடுத்த அட்வைஸும் அதி தூள். ஓகே, ஃபைனல் கண்டெஸ்டன்ட் யாருப்பா? கண்டெஸ்டன்ட் இல்ல, கண்டெஸ்டன்ட்ஸ். ஓ, அப்போ டூவல் பெர்ஃபார்மன்ஸா? ஆமா ஆமா. லெட்ஸ் வெல்கம் our trending pair மதுரை வீரன் மற்றும் ராமர். மதுரை வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே இனி விசு பறக்கும் தானே என் பேராடி மதுரை வீரன் தானே. பேர் என்ன? வெற்றி. துளிரே தருல அதுக்குள்ள வெற்றியா? அங்கே என்ன விலங்கு. பிறந்தப்ப தெரியாது, ஆனா வளர்ந்தப்ப தெரிஞ்சுக்குமே. அப்பயான் மாத்திக்கலாமே. சரி சரி, நம்ம இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? ப்ராப்பர்ட்டி கம்பெனிக்கு தானே. சட்டை போட்டுன்னு ஆர்மிப்பா. ஐயா, இது என்னது? பொம்மை. அப்படி சொல்லக்கூடாது ஐயா, இது என்ன அனிமல்? மாடு. இது என்னங்க ஐயா? கீழே மாடு. இல்ல, இது கால கிட்ட இருக்குல்ல, இது கால மாடு. மதுரை வீரன் தானே. ஐயா, இது என்னது? ஐயா, இது என்னன்னு கேக்குது, நீங்களே சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். சரி, இது நாய். இது எங்கிட்ட என் நாய், உங்கிட்ட ஓ நாய். மதுரை வீரன் தானே, மதுரை வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே இனி விசு பறக்கும் தானே என் பேராடி மதுரை வீரன் தானே. அடுக்கப்பா சாமி, ரீல் அண்டு போச்சுடா. இன்னொரு மதுரை வீரன் தானே சாங்க கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு நிகழ்ச்சியை முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். வாத்தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு. வாத்தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு. விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. Welcome to Niyanami, powered by NWA Tamil Academy, co-presented by Tamil School Teachers. உங்கள் அனைவருக்கும் வைபவின் அன்பு வணக்கங்கள். யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகும் பாட்டுகளை வரவேற்பவர்கள் ஒருபுறம் மற்றும் அதனை எதிர்ப்பவர்கள் மறுபுறம். வாங்க அவங்களோட பேசலாம். யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிற சாங்ல உங்களோட கரண்ட் ஃபேவரட் சாங் என்ன? கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் மறந்தே போச்சு, கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் மறந்தே போச்சு, என்னை துணிச்சு படிச்சதெல்லாம் வீணா போச்சு, விடிய படிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு, நான் அம்மா கிட்ட அடி வாங்கணும் வேஸ்டா போச்சு, நான் அப்பா கிட்ட முட்டுக்கணும் வேஸ்டா போச்சு. சீ சீ எக்ஸாம் ஓடிச்சு, சீ சீ எக்ஸாம் ஓடிச்சு. அவளை என்ன சார், நம்ம பாரம்பரிய உணவுகளை வச்சு சூப்பரா ஒரு வீடியோ போட்டாங்க. அது 4 ரூபாய்க்கு சென்றாகுதுன்னா பாட்டுக்கோங்களேன். அப்படியா? அந்த சாங்ல எனக்கே கேட்கிற போல இருக்கே. எங்க பாடுங்க கேட்போம். தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. தேடி பிடிச்ச ஹோட்டல வான வந்த பாசல, நல்ல ஹோட்டலா தெரியல, வான வந்து சரியில்லை. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு மக்கள் ட்ரெண்டாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ற பாட்டு என்னங்க? சார், இந்த மாதிரி இஷ்டத்துக்கு லிரிக்ஸ் போட்டு கண்ணா பின்னாடி பாட்டு எழுதி ரிலீஸ் பண்றாங்க. இத ஒரு வயசு வரைமுறை இல்லாம
3 வயசு 4 வயசு குழந்தைகளாம் வச்சு அவங்களோட பேரண்ட்ஸே ரீல்ஸ் போட்டு பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சலா இருக்கு சார். அப்படி உங்களை மன உளைச்சல் அடைய வச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்களேன். அந்த பாட்டு யாராவது பாடி காட்ட முடியுமா? கத்து மேல, கத்து கீழே, கத்து சைட்ல, கத்து ரைட்ல, வீட்டு மேல காத்து இருக்குது, காத்து ரொம்ப நாத்தம் இருக்குது, சைட்ல பார்த்துக்கப்ப வேணுமா? ஏம்மா இதெல்லாம் பாட்டாமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? சார், நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும், காற்று மாசுபடுத்த கூடாதுன்னு எவ்வளவு பெரிய கருத்து சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, இப்படி ஒரு அர்த்தம் வேற இருக்கா? சரி, நீங்க சொல்லுங்க. சமீபத்துல உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ற பாட்டு எதுமா? ஒரு பாட்டு பயங்கர ட்ரெண்ட்ல இருக்குது சார். அப்படி என்னதான் பாடுறாங்கன்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டு பார்த்தா ஒரு வேர்டு கூட அர்த்தம் புரியல சார். இன்னும் சொல்ல போனா அது வாயில கூட நுழைய மாட்டேங்குது சார். அப்படியா? என்ன பாட்டுமா அது? அனது பாத்தியே அபாते के ना அபாத்தியே அபாते के கூ அபாதி தோ தூ தூ அபாதியே. என்னங்க இதெல்லாம்? இந்த பாட்டுல என்னங்க அந்த தீவுக்கு புரியல? அண்ணாவை பாட்டியானு அப்பா அவரு பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அண்ணா தூங்கிட்டு இருக்கான்னு அவ சொன்னா. சாதாரணமான வீட்டுல நடக்கிற கான்வர்சேஷனு அவ்வளோ அழகான பாட்டா மாட்டியிருக்காங்க. இத கூட ரசிக்க தெரியாம இருக்காங்க. ஐயோ சார், நீங்க வேற. இந்த பாட்டு தமிழ் பாட்டும் இல்ல, இந்த பாட்டுனது சிங்கர் தமிழ் சிங்கரும் இல்ல. இது தாய் லாங்குவேஜ்ல தாய்லாந்து சிங்கர் பாட்டுன பாட்டு. இது ஏன் நம்ம மக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கடவுளே, இது என்னடா கொடுமை. ஆனா அந்த பாட்டு கேட்க நல்லா தானே இருந்துச்சு. இசைக்கு எதுங்க மொழி? இசையை இசையா மட்டும் பாருங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணலாம்.